ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்பார்ட்மெண்ட்டு கீழே பக்கத்து வீட்டில் பால் விற்றுட்ருப்பாங்க. 6 மணிக்கே போய் பால் வாங்கிடணும். 6:20 ஆச்சுன்னா பால் தீர்ந்து போயிடும். நல்ல பால் தயிரும் அங்கே பக்கத்து வீட்டிலே விற்றுட்ருப்பாங்க. அடித்து பிடிச்சி காலையில் எழுந்திரிச்சு 6 மணிக்கே போய் பால் வாங்கிட்டு வந்துடுவேன். வந்தோடனே ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு, இஞ்சி டீ போட்டேன் இன்றைக்கி. அப்படியே வெளியே போய் அந்த சூரிய வெளிச்சத்தையெல்லாம் பார்த்தோம்னா மனசில் இருக்கிற கவலையெல்லாம் அப்படியே மெதுவாக அழிஞ்சு நம்ம தெரியாமல் ஒரு ஹாப்பினஸ் மனசுக்குள்ளே வந்துடும். காலையில் எழுந்திரிச்சபடியே கொஞ்சம் நேரம் வெளியே பார்த்து டீ எல்லாம் குடிச்சிட்டு என்னோடய செடியெல்லாம் பார்த்துட்டு மற்ற வேலையெல்லாம் இங்கே பாருங்கள், இந்த 7 days ரோஸ் இன்றைக்கி போட்டுக்கு மாற்றணும். அப்படியே கவர்லேயே வச்சுட்டு அது கொஞ்சம் வாடின மாதிரி ஆயிடுச்சு. அதை இன்றைக்கி ரீபோர்ட் பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி வாக்கிங் போகவே இல்லை. அந்த பூவெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த போட்டில் கொஞ்சம் மண் நிறச்சி இந்த நர்சரியில் இருக்கிற மண்ணை கொஞ்சம் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அந்த மண்ணோட வச்சோம்னா அது ரொம்ப ஹார்டான மண், அதில் தண்ணியெல்லாம் அப்படியே இழுத்துக்கும். அதனால் அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் தனியாக போட்டி மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்த மண், சாணி பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணி அது ஒரு போட்டி மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நர்சரி மண் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே அப்படியே ரீபோர்ட் பண்ணிவிட்டு அந்த இடமெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சாச்சு. நல்லா நீட்டாக எல்லாமே தொடச்சி விட்டுட்டு செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். தண்ணி ஊற்றுறதுக்கு மறந்துட்டேன். அதெல்லாம் தண்ணியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு எல்லா செடிக்குமே. இப்போ ரீபோர்ட் பண்ண அந்த செடியை மட்டும் கொஞ்சம் நிழலில் வச்சுட்டு வெயிலில் வைக்காமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.